நம்ம டாம் அண்ட் ஜெர்ரிலேருந்து பார்த்துருப்போம். எப்போவுமே டாக்ஸ் தான் கேட்ட அட்டாக் பண்ணணும். பட் ரியாலிட்டி அது இல்ல. ஒரு கேட்னால நெனச்சா ஒரு டாக் ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். ஏன்னா பூனைங்க பொதுவாவே ரொம்ப சுறுசுறுப்பானவ. மற்றும் அதோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அதோட அனிச்சைகளை பயன்படுத்தி அது தாக்குதலையும் விரைவா தவிர்த்துரும். பட் அதுக்குன்னு எல்லா டைமும் கேட் ஜெயிக்க முடியாது. சில ரொம்ப ஆக்ரோஷமான டாக்ஸும் இருக்கு. லைக் ராட்வெல்லர், பிட்புல் இந்த வகையான டாக்ஸ் ரொம்ப அக்ரெசிவாவும் இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்கும். தப்பி தவறி பூனை ஒரே ஒரு கடிக்கு மாட்டினா கூட அதோட ஜோலி முடிஞ்சுது. டாகோட மெயின் ஸ்ட்ரென்த்தே அதோட பைட்டிங் ஃபோர்ஸ் தான். பட் பூனைக்கு நிறைய ஆயுதங்கள் இருக்குது. அதோட முன்னங்கைகளை வச்சு வேகமாக அடிக்கும். அதோட கால்களால் உதைக்கும். எப்போவுமே பொதுவாக சண்டையில் பெரிய அனிமல்ஸ் தான் ஜெயிக்கும். பட் இந்த கேஸில் பூனை தான் ஜெயிக்கும். அதனால தான் ப்ரூஸ்லி கூட பார்த்திங்கன்னா அவரோட ஸ்டைலில் கேட்டோட பிஹேவியர் தான் மிக்ஸ் பண்ணியிருப்பார். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்.